ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ஜுவாலஜி நம்ம 8th பார்ட்டாக பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹியூமன் செல்ஸ் இந்த ஸ்டெம் செல் நியூ ட்ரக்ஸ், புதிய மருந்துகள் தயாரிக்க இந்த ஸ்டெம் செல்லுடைய ரிசர்ச் யூஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்டெம் செல்லில் எப்படிலாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் மசில் செல்லுக்கும் பிளட் செல்லுக்கும் நர்வஸ் செல்லுக்கும் அதனுடைய டேமேஜ் பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரபிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டி பொட்டன்சி. டோட்டி மீன்ஸ் டோட்டல், முழுவதும். எபிலிட்டி சிங்கிள் செல் டிவைடு ப்ரொடியூஸ் ஆல் ஆஃப் டிஃபரன்ஷியேட் செல். அதாவது ஒரு செல்லு டிவைட் ஆகி இப்போ 10 ரூபாய் இருக்குன்னா அது ஒரு ரூபாயா 10 பங்கா எப்படி மாறுதோ, அல்லது ஒரு பெரிய ஆப்பிள் இருக்கு, ஆப்பிளை 10 ஸ்லைஸாக கட் பண்ணி 10 பேர் கொடுக்கறது போல டிவைட் ப்ரொடியூஸ் ஆல் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் செல் ஆஃப் ஆர்கானிசம். அந்த செல் பிரிதலின் போது ஒரு உயிரி அனைத்து வகையான டிஃபரன்ஷியேட்டட் வேறுபாடடைந்த ஒரு செல்லை உருவாக்குகின்ற தன்மை. அப்ப என்ன மீனிங்ல இருக்கு? லிசன். அப்ப ஒரு செல்லுல நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு. இன் பிட்வீன் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் இருக்கு. அதுல வேரியஸ் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், so many organelles available inside the cell, and another cell communicate, that is a plasma membrane. Plasma membrane is a covering of the cell, protection of the cell and conduction of the cell, conductivity அப்படின்னு தெரியும். ஸோ டோட்டலாக சிங்கிள் செல் டிவைடு ப்ரொடியூஸ் டிஃபரன்ஷியேட்டட் செல். ஒரு செல்லு என்னது பல செல்லுகளை உருவாக்குன்ற ஒரு டோட்டலாக. அதனால தான் டோட்டி பொட்டன்சி. பொட்டன்சின்னாலே திறன்னு அர்த்தம். சரியா? பொட்டன்ஷியாலிட்டின்னா என்ன? கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது புளிரி பொட்டன்சி. ஆல்ரெடியா ப்ரீவியஸ் வீடியோவில் சார் சொன்னார், 3 ஜேம் லேயர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகும். என்ன சார் அப்படின்னா பாருங்க, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். இப்போ பாருங்க சார் டயக்ராம் போடுறாரு. இப்போ அவுட்டர் எக்டோடோம், சரிங்களா? மிடில் மீசோடோம், அதில் இன்னர் எண்டோடோம். அப்போ ஃபர்ஸ்ட் எக்டோ, செகண்ட் மீசோ, இன்னர் எண்டோடோம். ஓகேங்களா? தட் இஸ் ஏ ப்ளூரி மீன்ஸ் செவரல் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, தேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் பாயிண்ட் மல்டி பொட்டன்சி. மல்டி பொட்டன்சினா டிஃபரன்ஷியேட்டட் இன்டு வேரியஸ் டைப் ஆஃப் செல்ஸ். அதுதான் பிளட் செல்லாக இருக்கலாம், டிஃபரன்ஷியேட் லிம்போசைட்டாக இருக்கலாம், மானோசைட்டாக இருக்கலாம், வாட் எவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓலிகோ பொட்டன்சி. ஓலிகோன்னா வெரி ஃபியூன்னு அர்த்தம். ஓலிகோ என்றால் வெரி ஃபியூ, லிட்டில். ஃபியூ செல்ஸ். என்ன ஃபியூ செல்? லிம்பாய்டு, மைலாய்டு, ஸ்டெம் செல். இது பி செல்னா போன் மரோன்னு அர்த்தம். டி செல்னா தைமஸ்ல செக்ரீட் ஆகுது, பட் நாட் ஆர்பிசி. ஆர்பிசியில் எந்த செல்லு இருக்காது. நல்லா கவனி. சில செல்லு டிஃபரன்ஷியேட் வேறுபாடு அடையக்கூடிய பொட்டன்ஷியாலிட்டி உண்டு. எக்ஸாம்பிள் லிம்பாய்டு, மைலாய்டுன்னு படிக்கணும். ஸ்டெம் செல். பி அண்டு டி செல் மட்டுமே டிஃபரன்ஷியேட்டடு. ஒன்றுல கேட்பாங்க ஓலிகோ பொட்டன்சி என்னது? ஆர்பிசியில் நாட் ஃபங்க்ஷன். யூனி பொட்டன்சி பாருங்க. யூனின்னா சிங்கிள். யூனின்னா சிங்கிள் டு தி எபிலிட்டி ஸ்டெம் செல், டிஃபரன்ஷியேட்டட் ஒன்லி ஒன் டைப் செல். ஒரு செல்லுக்கு பெயர் தான் யூனி பொட்டன்சி அப்படின்னு சொல்றோம். யூனி என்றால் சிங்கிள், யூனி மாலிகுலர்னு சொல்றோம்ல. ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த டயக்ராம்ல உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ ஸ்டெம் செல் இருக்கு. இந்த ஸ்டெம் செல் தான் என்ன சொன்னாரு? தண்டு செல் அல்லது மூலச்செல் என்று சொல்றோம். சரிங்களா? இப்போ இவர்லேருந்து எடுத்து என்ன பண்றாரு? மசில் செல்லுக்கோ அல்லது ஆர்பிசிக்கோ அல்லது நியூரானுக்கும், ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு அந்த டேமேஜ் செல்லு கியூர் பண்ணவோ இந்த செல் தெரபி பயன்படுகிறது, ஜீன் தெரபி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் செல்லுக்கு. அடுத்த ஸ்டெம் செல் பேங்க் பார்க்கலாங்களா? ஸ்டெம் செல் பேங்கிங் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டெம் செல். இப்போ பேங்க்னாலே என்ன, ஒன்று அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா? வென்எவர் நீட் நாம் வந்து அதில் என்னன்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த ஸ்டெம் செல்லில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பிளட் பேங்க் பார்த்துருப்பீங்க, ஐ பேங்க், இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். பிளட் பேங்க்கு, ஐ பேங்க்லாம் ப்ரீவியஸாக, இப்போ லேட்டஸ்ட்டாக இதுவே 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பிஃபோராக வந்தாச்சு. இப்போ எதை ஸ்டோர் பண்ணுறோம்? ஸ்டெம் செல். ஏன் ஸ்டோர் பண்ணுறோம்? இப்போ அந்த ஹெரிடிட்டியாக ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அந்த ஜென்ரேஷனில் ஹெரிடிட்டியில் ஆம்பினிட்டிக் செல் பேங்க் ஃபெசிலிட்டி அப்படின்னா அந்த பனிக்குட திரவம் இல்லையா? ஸ்டோர் ஸ்டெம் செல் டிரைவ்டு ஃப்ரம் ஆம்பினிட்டிக் ஃப்ளூயிட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். வருங்காலத்தில் அந்த தாயிலேருந்து வரக்கூடிய அந்த சேய்க்கு ஏதாவது அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வரக்கூடிய எங்கொன்னுக்கு ஏதாவது டிஃபெக்டாக இருந்தால் பை பர்த்லேயே அந்த ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் ஆர்கனுக்கு பர்டிகுலர் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் அரைஸ் ஆகாமல் அதை ப்ரொஹிபிட் பண்ண முடியும், இன்ஹிபிட் பண்ண முடியும். இப்போ இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க? ஒரு ஸ்டெம் செல் பேங்க்கில். ஓகே, பட் காஸ்ட்லி பெய்டு, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் க்யூர் ஆகும் அப்படின்றாங்க. கார்ட் பிளட் அப்படின்னா அந்த தொப்புள் குடின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? கார்ட் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். தொப்புள் குடி ரத்தம் வங்கின்னு எழுதிங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஏன்னா கார்ட் பிளட்டுங்கிறது தொப்புள் கொடி வங்கி. சரியா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டெம் செல்லேருந்து எடுக்கிறாங்க. அம்பிளிக்கல் கார்டு டூரிங் சைல்டு பர்த். எப்போ அப்படின்னா குழந்தை பிறக்கும் பொழுது. ஒயில் அம்பிளிக்கல் கார்டு அண்ட் கார்ட் பிளட் மோஸ்ட் பாப்புலர் சோர்சஸ் ஆஃப் த செல். அம்பிளிக்கல் கார்டுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த தொப்புள் கொடியிலிருந்தோ அல்லது பிளசண்டா என்று சொல்லக்கூடிய தாயும் சேயும் இணைக்கக்கூடிய இணைப்பு திசு. ஆம்னிட்டிக் ஃப்ளூயிட்னா அந்த பனிக்குட நீர் திரவம் என்று சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு குவான்டிட்டி கொண்ட ஒரு தரமான தண்டுவட செல், தண்டு செல் அல்லது மூல செல். நல்லா கவனிக்கணும். அம்பிளிக்கல் கார்டு, அடுத்தது கார்ட் பிளட் என்று சொல்லக்கூடிய தொப்புள் குடி, நெக்ஸ்ட் பிளசண்டா, மதர் அண்ட் யங் ஒன், இதை கனெக்ட் பண்ணக்கூடியது ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடு. இது எல்லாமே அதை நம்ம என்ன பண்ணிக்கூடியது? ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடு ஒரு குவாலிட்டியான ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியும். டோட்டலாக ஸ்டெம் செல் அப்படின்னு கொள்ளக்கூடிய பேங்க்கு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? அதை ஸ்ப்ளிட் பண்ணவும் ப்ராசஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த பேங்க்கு எதுக்கு? அதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது ரொம்பவும் யூஸாக இருக்குது. சரிங்களா? அப்படி யூஸ் ஆகும் பொழுது பிளசண்டா என்று சொல்லக்கூடியது, ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடு, இது எல்லாமே ஒரு அந்த ஸ்டெம் செல்லு மூலயமா டிசீஸை, ஹெரிடிட்டி டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல் பேங்க்கு யூஸ் ஆகுது. எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சார் சொன்னார்? தொப்புள் கொடி, அது வந்து அம்பிளிக்கல் கார்டு. நெக்ஸ்ட்டு பிளசண்டா சொன்னார். பிளசண்டான்னா பேபியும் என்ன சொல்கிறோம்? பிளசண்டா மம்மியும் அந்த பேபியும், தாயும் சேயும் இணைக்கக்கூடிய திசுக்கு பிளசண்டா என்று சொல்கிறோம். சரிங்களா? இதில் கலெக்ட் பண்ணி எதுக்கு அந்த செல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஏதாவது இந்த யங்கொன்னுக்கு டிசீஸ் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு. ஈவன் ஆம்னிட்டிக் சாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பனிக்கூட திரவம், ஆம்னிட்டிக்கு ஃப்ளூயிடு, அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க? அதை ஸ்டெம் செல் எடுத்து அதை க்யூர் பண்ணுறாங்க. இது போத் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? இப்போ 2 பார்ட்டு இதில் நான் உங்களுக்கு க்ளீன் ஆச்சு. 1 பார்ட்டு டோட்டிபொட்டன்சி, ப்ளூரிபொட்டன்சி, மல்டிபொட்டன்சி, ஒலிகோபொட்டன்சி, யூனிபொட்டன்சி. டோட்டி மீன்ஸ் டோட்டல், பொட்டன்சின்னு வந்தாலே அதனுடைய எபிலிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய ஸ்ட்ரெங்த். ஓகேங்களா? ஒரு திறன். சரியா? ப்ளூரி என்பது ஒரு ப்ளூரல், செவரல். மல்டி என்பது மெனி, ஓலிகோ ஃபியூ, நெக்ஸ்ட் யூனி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ children. Next session, molecular genetics, molecular diagnosticனா அதை எப்படி ஐடென்டி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மாலிகுலர்
டயக்னிஸ்டியில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததில் மாலிகுலர் டயக்னிஸ்டி இன் ஆக்டிவிட்டி. தேங்க்யூ.